கபடி 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 கபடி. இப்போ நம்ம கூட ஒருத்தர் இணைகிறார். யார் அது? வாங்கம்மா சியர்ஸ் போட்டுக்கலாம் வாங்க. சியர்ஸ். பஜ்ஜி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா எதுவுமே சாப்பிட முடியல. மாலுக்கு வந்தா விஆர் கேம் ஜோனு இல்ல எங்கயா கூட்டு போவாளுங்கன்னு பார்த்தா கேஷ் இல்ல, கார்டு இல்ல, ஒன்லி ஜிபே மட்டும் தான். டிஜிட்டல் இந்தியாவோட பயத்தை நான் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பக்கத்துல ஜானு இல்ல அப்படின்னு தேடுறீங்களா? அவ இந்த வீடியோல இருக்க மாட்டான், ஏன்னா அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கிறா. ஸோ அதனால வந்து நாங்க வந்து வீட்டுல தனியா இருக்கிறோம். என்னன்னா நான் என்ன யோசிச்சேன், சரி ஓகே நம்ம அப்படியே வந்து சும்மாவே வீட்டுல இருந்துடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் நம்ம வீட்டுல அதான் 2 பசங்க பாப்பாஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து நம்ம எங்கேயா வெளியே கூட்டு போகணும். ஏன்னா போன வாரமும் சரி, அதுக்கு முந்தின வாரமும் சரி, நாங்க வந்து வீட்டுல இல்ல ஷூட்டுக்காக வெளியே போயிட்டோம். குண்டு வந்து இப்போ MBA பண்றா. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அவளுமே இங்க இருக்க மாட்டா. இந்த பசங்களை வெளியவே கூட்டு போக முடியல. எனக்கும் எப்படியும் போர் அடிக்குது. ஐ மீன் அவ இல்லாம போர் அடிக்குது. ஸோ வெளியே போலாம், வெளியே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் எனக்கு தனியா போறதுக்கு போர் அடிக்கும். பாத்தீங்களா, அவ இல்லைன்னா நான் எப்படிலாம் புலம்புறேன், எப்படி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கேன். லூஸ் தான், அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா இந்த பசங்களை நம்ம வந்து வெளியே கூட்டு போவோம், அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுப்போம், அவங்கள என்ஜாய் பண்ண வைப்போம், கூட நம்ம போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நான் இந்த பசங்களை வெளியே கூட்டு போவேன் அப்படின்றது வந்து இந்த பசங்களுக்குமே ஐடியா இருக்காது. பாப்பா ஸ்வேதா எங்க இருக்கீங்க? கீழயா? என்ன பண்றீங்க? படிச்சுக்கிட்டு இருக்காளா? வா, என்னால நம்ப முடியலடா. சரி, வெளியே கூட்டு போலாம்னு நினைச்சேன். படிச்சிட்டியா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன், அது கிடைக்கிற டைம்ல படிக்கணும், படிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் திட்டி கத்துனாதான் முட்டி இப்படி நிமித்தம் வெளியில போனா ஒரே சந்தோஷம். சரி, அப்ப நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வா. நீ படிச்சிட்டியா? நீ ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? அவன் நேத்தே முடிச்சிட்டான். நீ என்னத்தை பிடிக்கிட்டு இருந்த? ஓகே. இல்ல, மத்தியானம் உட்காந்து 11 மணிக்கு தானே எழுந்தாங்க. காலையில எழுக்கணும். காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 6 மணிக்கு. அவங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொன்னாங்க 5 o'clock எழுந்துக்க சொன்னாங்க. ஊர்லோட 5 o'clock எழுந்ததே கிடையாது. நல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா. 7 o'clock தான் எழுந்துக்கிறாங்க. இதோ இந்த மாவுன் தான். டைரியில வந்து போய் எழுதிட்டு இருக்கா. ரெடி பண்ணி வச்சா காலையில நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கரெக்ட்டா எழுதுறேன். சரி ஓகே, டக்குன்னு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வெளியே போயிட்டு வரோமா. 5 நிமிஷம் தான் டைம். உங்க அக்கா பாரு, நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுக்க மாட்டேன். 5 நிமிஷத்துல யாரு இங்க நிக்கிறீங்களோ அவங்கள கூட்டு போவேன். கிளம்பிடுவானுங்கம்மா. இந்த மண்டையில மட்டும் கைய வச்சுக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாளுங்க. இப்படி நிப்பாளுங்க, பண்ணுவாளுங்க. ஐயோ, அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஒரு சின்ன சேஞ்ச். அம்மாவும் கூட வராங்க. என்னன்னா இவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க வீட்டுல. ஸோ அதனால இவங்களையும் கூட்டு போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இவங்களுக்கு 2 பேருக்கையும் அம்மா வராங்க அப்படின்னு. ஐயோ, ரொம்ப நேரம் சொல்ல ஆரம்பிச்சு பாத்துட்டே இருப்பாங்க. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். வாவ், நம்ம சென்னைக்கு என்னதான் ஆச்சு? கிளைமேட் செம்மையா இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டை போய் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, உங்களை நான் 5 நிமிஷத்துல வர சொன்னேன். 5 நிமிஷம் 1 செகண்ட் ஆயிடுச்சு. அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆக்சுவலா 5 நிமிஷத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நான் 3 பேர் போயிருப்போம். 5 நிமிஷம் 1 செகண்ட்ல வந்தனால இப்போ நம்ம கூட ஒருத்தர் இணைகிறார். யார் அது? சட்னி வந்து தேங்காய் சட்னிமா. ஓகேமா. இவளுங்க சிரிப்பே மார்க்கமா இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அப்பெல்லாம் இல்லன்னு மண்டை மட்டும் தான் ஆடுது. உள்ளுக்குள்ள வந்து உள்ள இருக்கிற சத்தம் வெளியே தர போட்டு கேக்குது. முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு சூடா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சொர்க்கம். உங்களுக்காக இளையராஜா பாடலை வந்து கார்ல போட்டு நம்ம போறோம். நம்ம சொல்லுவோம். சிக்கனை சாப்பிடுறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேடுதல் வேட்டையில இறங்க போறோம். நல்ல ஒரு டீ கடை.
எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க ஸ்வேதா. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டீ சாப்பிடுவாங்கம்மா. சரியா, டீ வந்து குடிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு நாளுக்கு ஒரு டீ, ஒரு நாளுக்கு 2 டீ மேக்ஸிமம். என் நண்பர்கள் யாரு, முஸ்டாக் தான். எப்படி தெரியுமா டீ குடிப்பான், காலைல எழுந்தோடனே ஒரு பெட் டீ, பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி, பல் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு டீ, அப்புறம் பிஃபோர் ஃபுட் ஒரு டீ, அப்புறம் மதியம் ஒரு 2-3 மணி அளவில் ஒரு டீ. டீ குடிச்சே வளர்ந்தாண்டா. அப்புறம் இன்னொரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, உச்சி வெயில் மண்டே பொழக்கும், 46 டிகிரி இருக்கும், அண்ணே சுட சுட ஒரு டீ. அந்த சமயத்துல அப்படியே ஒரு இண்டி மின்ட்டு இல்லை லைட்ஸ் இந்த மாதிரி ஒரு தம்ம வாயில பற்ற வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டீ. அவங்க பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல இது பூரா உண்மைன்னு தெரிஞ்சா குடும்பமே சேர்ந்து விறகு வெட்டியிருப்பாங்க சாமி. முடியல. டீ இப்போ நிப்பாட்டு தானே வச்சிருக்கீங்க ஸ்வேதா? அம்மாவால டீ நிப்பாட்டவே முடியல அப்படின்னாங்க, கையில கூட வைங்க, நிப்பாட்டிட்டாங்கல்ல. பஜ்ஜி நல்லா இருக்கு. என்னால எதுவுமே சாப்பிட முடியல, நான் எதுவுமே சாப்பிட ஆரம்பிக்கல. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு 3 வெங்காயம் இடம் முடிக்கிட்டானா ஒரு திரும்பி தெரியாம சாப்பிட்டு வரேன். அது என்ன தெரியுமா, டேஷ் கேம். ஆக்சுவலா நான் வந்து டீ காஃபி டோட்டலரா தான் இருந்தேன். இப்ப சடனா திடீர்னு இந்த குண்டு கூட சேர்ந்து ஒரு நாள் டீ குடிச்சேன், இஞ்சி டீ, தலைவலிக்குதுன்னு. அப்பத்துல இருந்து நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாள் தெரியுமா, ஒரு வாரத்துல ஒரு 3. டீல தாண்டா மூஞ்சி கழுவுறதே. வாங்கம்மா சியர்ஸ் போட்டுக்கலாம், வாங்க. எங்களால இது தப்பா முடியும். அம்மா சொல்லுங்கம்மா, இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. அச்சோ, வேற சியர்ஸ் போடணுமா சொல்லுங்க. இதோட நிப்பாட்டிடலாம். இந்த மலையை ரசிச்சுக்கிட்டே அடுத்த இடத்துல நம்ம சந்திப்போம். ஓகே, இந்த பசங்க கேட்ட மாதிரி மாலுக்கு வந்தாச்சு. எங்க போனோம் உங்களுக்கு? எல்லாமே போலாம்னா எப்படி, பார்க்கிங்லயே நின்னுக்கிறீங்களா? பார்க்கிங் ஃபுல்லா போயிட்டு அப்புறமா நம்ம மேல மாலுக்கு போலாமா? இல்ல மாலுக்குள்ள. மாலுக்குள்ள எங்க போனோம்? ஐயோ, எனக்கு ஆப்ஷன்ஸே தெரியாது என்னங்க. நம்ம போனா லைஃப் ஸ்டைல் போவோம், அப்புறம் அப்படியே இந்த ஃபுட் கோர்ட் போவோம். அதை தவிர ஆனா இப்போ டேரக்டா ஃபுட் கோர்ட் போக வேண்டாம், ஏன்னா இப்போ தான் பஜ்ஜிலாம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தெம்பா இருக்கு. ஸோ போவோம், மேலே போயிட்டு கண்ணுக்கு படுற இடத்துக்கு போக வேண்டியதான். மாலுக்கு வந்தா VR கேம் ஜோனு இல்லை எங்கேயா கூட்டு போவாளுங்கன்னு பார்த்தா பிரவுன் கலர் கலர் பண்ணிருக்கீங்க. கலரு சொல்லவே இல்ல. அவ்வளவுதான் லிமிட், மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். அமெரிக்கன்ஸ் தான் bro. அண்ணா இது ஸ்டடி டேபிள், இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே. அண்ணா நான் ஸ்டடி பண்றேன். ஒன்னதான் நாங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடியா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா இங்க பாருங்க, இதுல வந்து நிறைய வச்சுக்கலாம். சரி, இங்க பாட்டில், அப்ப அங்க பாட்டிலா, அங்க இங்க பென் வச்சுக்கலாம், இங்க மிச்சர் கொட்டி வச்சுக்கலாம். வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் வாயில தானே வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு அது தனியா அங்க வச்சிருக்கு? அப்ப அது வேணாம். அங்க பாரு, என்னோட ஆர்ட் இந்த ஃபெயிலுக்கு வந்திருக்கு. மறக்காம வாங்கிக்கலாம், என்னோட தான் கம்ப்ளீட்டா. ஆமா ஆமா போயிருவேன். எனக்கும் எதுவும் தோணல சொல்றதுக்கு. ஆக்சுவலா அந்த குதிரை நான் தான் வரைய சொன்னேன்ல உங்ககிட்ட. ஆக்சுவலா நீ ஒன்னதான் கழுதையா தான் வரைய சொன்னேன், அப்புறம் நான் அதை குதிரையா மாத்திட்டேன். இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. ஹாய். எஸ். என்ன மூட்டை தூக்கிட்டு போறீங்க மாலுக்கு வந்துட்டு? நாங்கள் ஒரு பெரிய ட்ராஜடியில் மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலாக இப்போ தப்பிச்சு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் வந்து அடுத்து டெக்கத்லானில் வந்து விளையாட வந்திருக்கோம். எதுவும் வாங்க வரல, விளையாட வந்திருக்கோம். வெக்கமா இல்ல? ஆக்சுவலாக வந்து அவளுக்கு ஷட்டில் ஷூ வாங்கணும். பட் என்னன்னா அவள் வந்து கொஞ்சம் சூசி பிக்கி. ஸோ அதனால் நம்ம எதாவது வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கேன். அவள் ஜாலியாக அது முழு மனத்தோடு ஏற்றுப்பா. பட் ஸ்டில் இருந்தாலும் ஐயோ இந்த கலரில் அந்த சைஸில் இல்லையே, அந்த சைஸில் இந்த கலரில் இல்லையே அப்படின்றவா. டிபிக்கல். ஓ, எப்பவுமே அப்படிதான். என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ட்ரை பண்றேன் சுத்ரா. சுத்தி சுத்தி வந்தீர்கள். சம்மந்தமே இல்லாம ஒருத்தங்க ஜாலியா போன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டி சித்ரா, இந்த கமலாக்கு இதே வேலை. அம்மா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இங்க வந்தா நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு. தெரிஞ்சோட சும்மா பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியா. சும்மா அதெல்லாம் ஒரு கெத்து ஜாலி. மண்டையில எல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆமா ஆமா, அவன் மண்டை மாதிரியே இருக்கு, வித்தியாசமா தான் இருக்கு. இத வந்து போட்டா
என் மூஞ்சி மேல பட்டுருமோன்னு பயம்தான். இது வந்து நம்மள அட்டாக் பண்ணாது. பக்கத்துல அது ஏன் தெரியுமா? இங்க தான் சொல்றேன். இங்க பாரு, இங்க பக்கத்துல இந்த இது இருக்கு பாரு, அது இருக்கறனால தான் எகுறுது. புடிங்கி விட்டா செருப்பால் அடிப்பாங்க. அப்படியானா? புடிங்கிட்டா செருப்பால் அடிப்பாங்க. வாங்கிட்டு புடிங்கிட்டா ஒன்னும் ஆகாது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஏமா அதெல்லாம் ட்ரெயின் கிடையாதுமா. ஐயோ அம்மா, பொருள் எல்லாம் எடுத்து விளையாடிக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் கூடாது. ஐயோ அப்படி சொல்லணுமா? சரி, நீங்க யாரோ நாங்க யாரோ, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க வாங்க. இதன் பேர் நூல் புரோட்டா, இதன் பேர் வெண்ணிலா. கோபா வெண்ணிலா நல்லா இருக்கும், குடிங்க. அக்கா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களாடா? ஓ, அக்கா இருந்தாங்கன்னா மொத்தமாவே சாப்பிடுறீங்களா? அங்க பின்னாடி தான் உங்க அக்கா இருக்கா பாரு. இப்ப அக்கா இல்ல. அக்கா இல்லன்னு எப்படி சாப்பிடறா பாரு. அல்ல அண்டாவா இப்பதான் திறக்கிறா. அம்மாடி, குந்தாணி நம்ம கிட்ட பங்கு போட இல்ல அப்படின்னு நினைச்சேன். ஓ, டிப்ரெஷன்ல சாப்பிடுறீங்க. அவங்க இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன். நீ இல்லாதனால 3வது பர்கர் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். நாங்களாம் பாதி பர்கர், அண்ணா 3வது பர்கர். நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். நாங்க பாதியா ஒரு 5 பர்கர் சாப்பிட்டோம். அண்ணா முழுசா 3வது பர்கர். ஒரு 2 சம்பவம் பண்ணான்னு சொல்லலான்னு தெரியல. பயங்கரமான 2 சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். என் பெருமை ஊரெல்லாம் புகழட்டும், பரவட்டும். உங்களுக்கு இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் தெரியுமா? டர்க்கி இல்லம்மா, டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் தெரியுமா? இல்லையே. குடுக்கவே மாட்டாரு, குடுக்காம ஏமாத்துவாரு. நீங்க புடுங்கணும் அவர்கிட்ட இருந்து. அசால்ட்டடா பண்றேன் பார். கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க, அப்படி பிடிங்கிருங்க. ஐஸ்கிரீம் வலிச்சு எடுத்துருக்கமா? கபடி 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 கபடி. புடிங்க புடிங்க புடிங்கமா. நீ கொஞ்சம் சாப்பிடு. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. கம்பியே பிடிச்சு இழுக்கிறாங்க பாரு. இந்த வரேன்டா. அம்மா, இவ்வளவு நேரம் அவர் நம்மளுக்கு ஆட்டம் காட்டினார்ல, இப்ப நம்ம அவர் ஆட்டம் காட்டுவோம். எங்க கிட்டேவா காமெடி இல்ல, ஆக்சுவலா செம பண்ணு. ஆமா ஆமா, ஆனா அவர் டேலண்டட். அவர் வந்து கடைசியில பிடிக்கிட்டாருனா இப்படி இழுத்துருக்கணும். அவரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் இல்ல. ஆனா நீங்க 2 வாட்டி வரைய மாட்டீங்க, 3வது வாட்டி இல்ல. சரி பரவாயில்ல, நம்ம ஏமாந்துட்டோமா? அது நம்ம கொடுக்கறதே கஷ்டமா? அது இல்ல, நீங்களும் அந்த 2 கோணம் உடைச்சிருக்க கூடாது. 2 கோணு, ஒரு கோணு வந்து அப்படியே வச்சு நசுக்கிட்டாங்க. 10 இல்ல, அவனை நீ மாட்டின உனக்கு சூஸ் புரிஞ்சிருண்டா அப்படின்ற மாதிரி சம பண்ணா இருந்தது. அத்தை மூஞ்சி மேல அந்த கோணம் உடைச்சிட்டு நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவர்
கண்டுபிடிச்சாரு இட்ஸ் ஓகே அப்படின்னாரு. ஆனா இது நானுமே நிறைய பார்த்திருக்கேன் ஸ்வேதா. ஆனா வரலாறுல நான் வந்து கம்பி யாருமே பிடிச்சு நான் பார்க்கல. இவங்க தான் கம்பியை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஏய் வாடா இங்க அப்படின்ற மாதிரி. கம்பி பிடிக்கூடாது, கம்பி அவங்க கரெக்டா நம்ம இப்பதான் அந்த ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு சரி பேசாம இன்னொரு வாட்டி போய் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஜாலியா இருந்தது. அப்புறம் வந்து நம்ம ஸ்வேதா பண்ண சம்பவங்கள். ஸ்வேதா பண்ண சம்பவம் என்ன தெரியுமா? என்னது சம்பவத்தை விட ஃபர்ஸ்ட் நான் 2வது சம்பவத்தை சொல்லிடுறேன். டெக்கத்லான் போனோம். அங்கே நம்ம ஜாலியாக விளையாடலாம் வைக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பில்லாம் பண்ணியாச்சு. பில்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். அந்த பாலை தூக்கி போட்டு மேடம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க கையில. ஆமாம் பில்லாம் போட்டு வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பில்லும் பார்த்தாங்க. பின்னாடியே வந்து செக்யூரிட்டி ஓடி வராரு. ஹலோ மேடம் 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 அப்படின்னு என்னன்னு பார்த்தா மேடம் பாலுக்கு பில் பண்ணவே இல்லை, தூக்கிட்டு வந்தாச்சு வெளியே. அசிங்கமா போச்சு. ஒரே அசிங்கம். பெருசா தூக்கின கூட மானமரியாதை இவ்வளவு போயிருச்சு. சீரியஸா பாலுக்கு ஒரு டம்பிள்ஸ் ஒரு பேட்டு அந்த மாதிரி ஏதாவது தூக்கிட்டு வந்தா பரவாயில்ல. நக்கல்யா அவனுக்கு பிஸ்கோத் பால் பாலுக்கு ரொம்ப கேவலமா போச்சு. நான் பெரிய பால் எடுக்கலாம்னு பார்த்தேன் விளையாடுறதுக்கு. அட பிச்சைக்காரனாய அது இருந்துச்சுன்னா எனக்கு கான்ஷியஸா நான் பெரிய பால் எடுத்து குட்டி பாலா என் கையில ஏதோ போன் இருக்க மாதிரி இப்படி. சரிதான். இன்னொரு சம்பவம் ஒண்ணு என்ன தெரியுமா மேடம்? நாங்கள் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என் ஃபோன் அவள் கையில கொடுத்து வச்சிருந்தேன். இன்டென்ஷனலா பண்ணாலாம் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணா பாஸ்வேர்டு தப்பு போட்டு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸுக்கு லாக் ஆயிடுச்சு. இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். 7:30க்கு நான் லாக் ஆயிருக்கு அப்படின்னா 7:45க்கு ஓப்பன் ஆகணும்ல. 7:40 வரைக்குமே வந்து அது இன்னும் 12 நிமிஷம் இருக்கு, இன்னும் 12 நிமிஷம் இருக்குன்னு ஓப்பனே ஆகலை. எனக்குலாம் அப்படியே வேர்த்து ஊத்திருச்சு. ஏன்னா என்கிட்ட கேஷ் இல்லை, கார்டு இல்லை, ஒன்லி ஜிபே மட்டும் தான். டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு பயத்தை நான் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அம்மாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சரி அப்போ வந்து ஃபோனு மறுபடியும் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் பில் கவுண்டர்ல வந்து நிக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. திங்கிறத பத்தியா வேற மொபைலும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு போன் ஓபன் ஆயிடுச்சு. நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஒருவேளை ஹேங் ஆயிடுச்சோன்னு நினைச்சு ரீஸ்டார்ட் பண்ணா மறுபடியும் அந்த 15 மினிட்ஸ் டைமர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஒண்ணும் பண்ண வேண்டாம் அமைதியா வச்சுட்டு அப்புறம் ஒரு 20-25 மினிட்ஸ்ல ஓபன் ஆயிடுச்சு. மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். 100 கிராம் பண்ணிட்டு அந்த 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு பீதியில இருந்தோம். அருமையான டெஸ்ட். தப்பு நடக்கிறதா. சரி அதான் அப்படி என்னதான் எங்களோட சம்பவங்கள் அப்படி ஆரம்பிச்சாலும் எண்டிங் வந்து செம ஜாலியா போச்சு. கபடி 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 இதுதான் வேற லெவல் பண்ணா இருந்தது. நான் வீட்டுல இருக்கலாம் நினைச்சேன். நான் மாமா போலாம் அப்படின்னு. நான் வேஸ்டா போயிருக்கேன். நான் வீட்டுல இருக்கிற 3 மணி நேரம் இங்க வந்து நிம்மதியா போச்சு. அம்மாவோட 3 மணி நேரம் வேஸ்டா போயிருக்கும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சார் நான் வீட்டுல இருந்தேன்னா என்னோட 3 hours ப்ரிஷியஸ் 3 hours வேஸ்ட் அப்படின்னாங்க. நம்ம ரன்னிங் ரேஸ் போலாம். போங்க பாய். அப்படியே போயிடுங்க. நாங்க அப்படியே பாய்.